கேஸ் எங்க ஒரு சிட்டில திடீர்னு குயிக்னு சொல்லக்கூடிய ஒரு அபாயகரமான வைரஸ் ஒண்ணு பரவு வந்து ஆரம்பிக்குது. இந்த வைரஸ் பரவுனதுக்கு அப்புறமா எல்லாருமே கை கொடுத்து வரவேற்கிறதுக்கு பதிலா அவங்க முகத்துல அந்த வைரஸ் மூலமா வளர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆக்டோபஸ் உடைய கால்கள் மூலமா பார்த்தனா கை வந்து கொடுத்துக்கிறாங்க. டிவில நியூஸ் வாசிக்கிறவங்க கூட மனுஷனுக்கு புதுசா வளர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆக்டோபஸ் தாடையை பத்தி பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு புது தாடையானது பார்த்தனா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வளர வந்து செஞ்சிருக்கு. எதுக்காக இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி வந்திருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 30 வருஷமா பார்த்தனா பூமியில விடாம மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. இதனால நிலப்பகுதி ஃபுல்லாவே தண்ணி சூழ்ந்து இருக்கிறதால அந்த சூழ்நிலையில மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்காக அவங்களுக்கு எப்படி ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஏற்பட வந்து செஞ்சிருக்கு. அப்படி ஒரு நாள் ஒரு குட்டி குழந்தை பாத்தீங்கன்னா சூரிய ஒளியானது வரத பார்க்க வந்து செய்யறா. இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே இது வரைக்கும் பார்க்காத அந்த சூரியனை பார்க்கறதுக்காக வேகமா வகுப்பறையை விட்டு ஓட வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைகள் அந்த சூரிய ஒளியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாம நகரத்துல இருக்கக்கூடிய மத்த மனிதர்களும் அந்த இதமான சூரிய ஒளியை பார்த்து ரசிக்க வந்து செய்யறாங்க. போக போக சூரியனுடைய அந்த ஒரு வெப்பமானது பார்த்தனா அதிகமாக வந்து செய்யுது. இதனால மனுஷனுக்கு பார்த்தனா கடுமையான ஒரு எரிச்சல் ஏற்படுவோம். அவங்களால அதை வந்து தாங்க வந்து முடியல. இப்படி போக போக நிலமானது பார்த்தா சூடாக ஆரம்பிக்கவும் அங்க இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே வந்து எரிய வந்து ஆரம்பிக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.